இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து, ஐஸ்வர்யவானை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இதிலே இந்த ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த மனிதனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அவன் இரத்தாம்பரம் அணிந்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அப்படி வாழ்ந்ததுல தப்பு இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனும் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். பாருங்க, வீட்டு வாசல் அருகே அங்கே ஒரு தரித்திரன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவனோ இரத்தாம்பரம் அணிந்தவனாய் அனுதினமும் சம்பிரமமாய், அவன் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வீட்டு வாசல் அருகே அங்கே ஒரு ஏழை மனிதன், சாப்பாடு இல்லாதபடி நாய்கள் வந்து நக்கக்கூடிய அளவுக்கு அவன் மிகவும் சிறுமைப்பட்டவனாய் கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சிறுமைப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம், ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமான அளவு நமக்கு ஆண்டவர் வருமானத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்மை விட கீழான மக்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதை பார்க்கிறோம். இந்த ரோடுகள்ல பார்க்கிற பொழுது ஒரு கையில ஒரு பை வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பிக்ஷாப்பர், அந்த பை தான் அவங்களுடைய சொத்து. இருக்க வீடு கூட அவங்களுக்கு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அது பாட்டுல அவங்க அலைவாங்க. யாராவது தரமாட்டாங்களா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி அலைகிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு, எத்தனையோ மக்கள் சிறுமைப்பட்ட மக்கள் உண்டு. ஆண்டவர் நாம் அவர்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தார், ஆனால் ஒரு நாள் கூட அந்த லாசருவுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவனுடைய மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அவன் ஆசையாயிருந்தான் தான் இருக்கே ஒழிய தன் பசியை ஆற்றினான் என்று சொல்லி அங்க கொடுக்கல. அவன் மேசையில் இருந்து விழும் துணிக்கை. இன்றைக்கும் கூட சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. இந்த எச்சி இலைய போட்டல்ல அதை சாப்பிடுகிற மக்கள்லாம் பரிதாபமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் நம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நடந்தது என்ன? அவன் கடைசி வரைக்கும், அந்த லாசரு என்ன செய்தான்? கடைசி வரைக்கும் தரித்திரனாகவே இருந்து அவன் அந்த உலகத்துல என்ன செய்தான்? மரித்து போனான். இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில சிறுமைப்பட்டு தரித்திரமாகவே லாசருவை போலவே வாழ்ந்து மடிகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த லாசரு அவன் எங்கே சென்றான்? தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். உலகத்துல ஐஸ்வர்யவான்களும் இருக்காங்க, தரித்திரர்களும் இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் தரித்திரத்தோடு வாழ்ந்து மடிகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா என்ன போடப்பட்டிருக்கிறது? தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான். கடைசியில் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். ஆனால் அங்கே நடந்ததை நாம் பார்க்கிறோம். நீ உயிரோடு இருக்கிற காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். அவன் லாசரு என்ன செய்தான்? அப்போ கஷ்டப்பட்டான், இப்ப தேற்றப்படுகிறான் என்பதை நினைத்துக்கொள். இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிற காலத்துல நன்மைகளை நாம என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். ஏழை எளிய மக்கள், ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் ரோட்ல கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. நல்ல உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. வீடு வாசல் இல்லாமல் அவங்க ரோட்ல படுத்து கிடக்கிற மக்கள் உண்டு. இப்படி எத்தனையோ மக்களை நாம பார்க்கிறோம். நாம் அவர்களை நினைக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நம்மை போஷித்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து நம்மை அவங்களை விட நல்லா வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்ய வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்ம செய்யத்தக்கவர்களுக்கு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும். ஆனா இவன் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கான். அவன் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கையே கூட, அந்த எச்சியை கூட பொறுக்கி சாப்பிடுறதுக்கு அவன் ஆசைப்பட்டான். அது கூட அவனுக்கு என்ன செய்யல?
கிடைக்கல. நாம் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராதபடி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ள 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். யார் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்? நமக்கு திருப்தியான அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாராளமாய் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். அப்படி அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யல? அந்த லாசருவுக்கு அவன் எந்த ஒரு உதவியும் செய்யல. கடைசியில அவன் என்ன செய்யப்பட்டான்? அந்த தரித்திரனாய் மரித்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் தேற்றப்பட்டான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த உலகத்துல சம்பிரமமாய் வாழலாம், சுகபோகமாய் வாழலாம். இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கோம், அவங்க நல்லா வாழ்றாங்க, சுகபோகமாய் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம், சம்பிரமமாய் சாப்பிட்டு அவங்க வாழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் அறியோம். ஆனால் எத்தனையோ சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட சிறுமையிலே தரித்திரத்திலே வாழ்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்படலாம், தரித்திரப்படலாம், ஆனால் ஒரு நாள் என்ன செய்யப்படுவோம்? ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் நாம் தேற்றப்படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. சிறுமையின் பாதையின் வழியாய் செல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அநேக உபத்திரவங்கள், கஷ்டத்தின் நெருக்கத்தின் பாதையிலே, தரித்திரத்தின் பாதையிலே செல்கிறவர்களும் உண்டு. ஆனால் விசுவாசத்தில் அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பாட்டியம்மா பணகுடியில நான் பார்த்திருக்கேன். அவங்க ரோட்ல போகும்போது நான் ஒரு நாள் அவங்கள பார்க்கேன். ஒரு கையில ஒரு பை மட்டும் வச்சிருக்காங்க. ஒரு கடை படியில உட்கார்ந்து அழகா பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்காங்க. பெண்ணை வச்சு அண்டர்லைன் பண்ணி குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, இவ்வளவு ஒரு இருக்க இடம் கூட இல்ல, கையில ஒண்ணும் கிடையாது. அந்த தாய், அந்த வயோதிப தாய் மிகுந்த சந்தோஷத்தோடு, அவங்க முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி. அவங்க என்ன செய்தாங்க? எப்பவும் அப்படிதான், ஒன்னு பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கடைப்படியில இருப்பாங்க. காலையிலே பைபிளை எடுத்து கண்ணும் கருத்துமா வாசித்து அதுல அண்டர்லைன் பண்ணி அங்க வேலை நடக்கும். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் சந்தோஷமா, தரித்திரராய் இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியோடு, வீடு வாசல் இல்லாட்டாலும் அந்த தெருவுல உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டு அவர்கள் பாடிக்கொண்டு அலைகிறதை நான் பார்ப்பேன். உண்மையாகவே அப்படிப்பட்ட மக்கள் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் அங்கே தேற்றப்படுவார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் தாராளமாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் அப்படிப்பட்ட தரித்திரர்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்படி செய்கிற பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அவர்களும் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தது போல ஆண்டவர் நிச்சயமாக நாம் ஏழைகளுக்கு இறங்கவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் தக்கதான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே தரித்திரனாய் வாழ்ந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எத்தனையோ தரித்திரர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் கூட அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய, அவர்களை போஷிக்க, அவர்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.